வணக்கம் மக்களே, தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் அட்டைதாரர்களே, உங்களுக்கென மகிழ்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. அனைத்து விதமான தமிழக மக்கள் ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய தமிழக மக்களுமே காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போதான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. காணொலியை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. சரி வாங்க மக்களே, வீடியோவிற்குள் சென்று விடலாம். தமிழக ரேஷன் அட்டைதாரர்களின் நன்மை கருத்தில் கொண்டு தமிழக அரசு முக்கியமான உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. ரேஷன் அரிசி கடத்தல் ஓரளவுக்கு குறைந்துள்ளதே தவிர முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை. குறிப்பாக தமிழக எல்லைகளில் அண்டை மாநிலங்களிலும் ரேஷன் அரிசி அவ்வப்போது கடத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது மக்களே. இதற்காகவே சில புரோக்கர்களும் செயல்பட்டு வருவதாக சொல்கிறார்கள். இவர்கள் தான் கள்ளச்சந்தையில் குறைந்த விலையில் அரிசிகளை விற்பனை செய்கிறார்கள் அப்படின்ற மாதிரியும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இதன் ஒரு காரணமாகவே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அரிசி முறையாக கிடைப்பதில்லை என்று பொதுமக்கள் புகார்கள் வர தொடங்கி இருக்கிறது. அதே போல மாத இறுதியில் ரேஷன் அட்டைதாரர்கள் வாங்காத பொருட்களை வாங்கியதாக கூறி ரேஷன் கடை ஊழியர்கள் பதிவு செய்கிறார்களாம். அதுவும் சரியான எடையில் கொடுப்பதில்லை அப்படின்ற ஒரு புகாரும் கிடைச்சிருக்கு. இது குறித்து புகார்கள் எழவும் அனைத்து ரேஷன் கடைகளிலும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவினை அதிரடியாக அவ்வப்போது பிறப்பித்து வருகிறது. அதாவது கட்டாய விற்பனை குறித்து ஊழியர்களும் சரி பொதுமக்களும் சரி, பொதுமக்கள் உங்களுடைய பொருட்களை கடத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா 18-209-59-9-59-50 இந்த ஒரு கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் புகார்களை அளிக்கலாம் மக்களே. அது மட்டும் இல்லாமல் தற்போது கோடை காலம் துவங்கி விட்டதனால் பொதுமக்கள் ரேஷன் கடைகளுக்கு வெயிலில் அலைகழிக்கப்படக்கூடாது. அதனால ஒரே தவணையில் உங்களுக்கு பொருட்கள் வழங்கணும். இருந்த போதிலும் இதை பல ஊழியர்கள் பின்பற்றுவதில்லை. அனைத்து பொருட்களும் வரவில்லை என்று சொல்லி ஒரு நாளைக்கு அரிசி இன்னொரு நாளைக்கு சர்க்கரை என்று அவர்களுடைய விருப்பத்திற்கு தருகிறார்கள் என்ற ஒரு புகார் இருக்கிறது. இதை சரி செய்வதற்காக கடைகளில் பொருட்கள் இல்லை என்று கூட சில ரேஷன் கடைகளில் கார்டுதாரர்களை திருப்பி அனுப்பிவிடுவதாக புகார்கள் வந்திருக்கு. இந்த ஒரு முறைகேடுகளை தடுப்பதற்காக புதிய ஆப் வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த ஆப்பை நான் திரையிலையும் போடுறேன். இதை போயிட்டு டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது மொபைல் ஆப்பை TNEPDS இதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உணவு வழங்கல் துறை அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க. இந்த ஆப்பை ரேஷன் கார்டுதாரர்கள் தங்களுடைய செல்போனில் டவுன்லோட் செய்து வைத்து கொள்ள வேண்டும். முகவரிக்கு ஒதுக்கிய ரேஷன் கடையில் உள்ள உணவுப் பொருட்கள் இருப்பு, முந்தைய பரிவர்த்தனைகள் உள்ளிட்ட விவரம் துல்லியமாக அறிய முடியும். இதனால் ரேஷன் பரிவர்த்தனைகள் உள்ளிட்ட விவரங்கள் உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் மக்களே. உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதனால் உங்களுடைய குடும்பத்திற்கு ஒதுக்கக்கூடிய பொருட்களை கரெக்டாக பார்த்துக்குங்க. அந்த ஆப்பையும் பதிவிறக்கம் செஞ்சுக்குங்க மக்களே. நன்றி.